ஜேஎன்யூக்குள்ளே போகிறப்ப ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்துச்சுங்களா. ஆனால் அதை விட பெரிய பொறுப்பு ஒன்று எனக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. ஏன்னா எங்கே கேட்டாலும் ஜேஎன்யூ இஸ் அ கம்யூனிஸ்ட் ஹோம் ஃப்ரண்ட். இந்த நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஆஃப்கோர்ஸ் அது வந்து எனக்கு ஆக்சுவலாக இரிட்டேட் ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜேஎன்யூவை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கு பெருசாக இருந்துச்சு. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சுண்ணா. ஜேஎன்யூக்கு வந்து ஜேஎன்யூவில் தங்கியிருந்தது ஒரு சின்ன ஹாஸ்டல், மொத்தம் 18 ஹாஸ்டல்னா. மொத்தமாகவே அந்த ஹாஸ்டல் வந்து 10க்கு 10 ரூம் தான். அங்கே தான் நான் தங்கியிருந்தேன் 2 வருஷம் 3 வருஷம். டெய்லி வந்து எந்திக்கிறப்பையும் எப்படி இந்த ஜேஎன்யூ நம்ம மாற்ற போகிறோம், தூங்குறப்பையும் எப்படி இந்த ஜேஎன்யூ மாற்ற போகிறோம், இதே மோட்டிவில் தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே. ஏபிவிபி கடைசி ஒரு 50 வருஷமாக ஆரம்பிச்சு 75 வருஷம் 50 வருஷமாக அங்கே யூனிட் இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிஸ்ட் ஹஸ் ஒர்க்ட் வெரி ஹார்ட் இன்சைட் ஜேஎன்யூங்கண்ணா. நீங்கள் ஜேஎன்யூக்குள்ளே வேலை பார்க்குறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏபிவிபியோட போஸ்ட் ஓட்டினேன்னா உன்னை அடிப்பான். ஓ ஆமாண்ணா. ஓ ஏபிவிபின்னு நீ சொன்னேன், யார் அடிப்பாங்க? கம்யூனிஸ்ட். ஓ கம்யூனிஸ்ட்னா எனக்கு தோழர்கள் அண்ணா, தோழர்கள். ஐயோ கம்யூனிஸ்ட்னா எனக்கு பயங்கர கோவம் வரும்ண்ணா. இந்த தேசம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற முதல் ஆள் அவங்க தான். நீங்கள் எடுத்து பாருங்கண்ணா, கம்யூனிசம் ஜென்ரலாகவே நீங்கள் எடுத்து பாருங்கன்னா கம்யூனிசம் ஹேஸ் அ வெரி பேட் ஹிஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவுக்கு எது எது நல்லதோ அது எல்லாத்தையும் எதிர்ப்பான். 200 கோடி கோவிட் வேக்சின்ஸ் வந்து சைனால போட்ட உடனே சைனாவுக்கு விஷ் பண்றாங்க. அதுதான் எவ்வளவு அப்படி நான் கூட ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. நாட எவ்வளவு பாராட்டுறாங்க. நீங்க அவங்கள போய் சொல்லலாம். நான் இது கேட்குறேன், ஒரு கம்யூனிஸ்ட் இது வரைக்கும் திரங்கா யாத்திரா பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்தியன் கொடியை பிடிச்சிக்கிட்டு நான் இந்தியன், அவங்க செங்கொடி பிடிப்பாங்க. அதுதான் நான் சொல்கிறேன்ல, நீங்கள் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நம்மளோட ஆர்மி நம்மளோட குலசாமிண்ணா. இன்னைக்கு அக்ராஸ் ஐடியாலஜிஸ் விட்டுருங்க. இன்னைக்கு நான் இவன் கம்யூனிஸ்டாக இருந்துட்டு போகிறான், நான் இன்னைக்கு பிஜேபியாக இருந்துட்டு போகிறேன், அவர் ஏடிஎம்கே, இன்னொருத்தர் டிஎம்கே. நம்ம எல்லாரும் வீட்டில் நிம்மதியாக தூங்குறோன்னா பார்டரில் ஏதோ ஒரு சோல்ஜர் யாரை காப்பாற்றுறோன்னு தெரியாமலே நின்று காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். ட்ரூ. அவன் பண்ணுற தியாகத்தை, அவர்கள் பண்ணுற தியாகத்தை இவங்க கொஷின் பண்ணுவாங்க. இந்தியா வாருக்கு போகுதுன்னா ஏன் வாருக்கு போகுதுன்னு சண்டை போடுவாங்க. ஆனால் வேறு ஏதோ நாடுகள் இஸ்ரேல் சண்டை போட்டால் இங்கே வந்து வெள்ளைக்குடி பிடிச்சிட்டு நிற்பாங்க.